Hello students, I'm Mercy Patni. Come, let's enjoy maths. Now we are going to see relations and functions, which is your first unit in 10th standard maths. Okay, before entering the chapter, செட்னா என்னன்றதை ரீகேப் பண்ணுவோம். போன வருஷமே நம்ம படிச்சிருக்கோம். செட்ஸ்னால் என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன எக்ஸாம்பிளில் பார்ப்போம். A equal to set of all natural numbers less than 10. என்ன சொல்லியிருக்கேன்? நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10, 10 காட்டிலும் குறைவாக. அப்போ நம்ம 10 சேர்க்க மாட்டோம். அப்போ இது என்ன எடுத்து செட்டில் எழுதும் போது எப்படி எழுதுவோம்? A ஈக்குவல் டு, இது வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் 3 ஃபார்ம் படித்தோம் இல்லையா? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், செட் பில்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம்னு படிச்சிருக்கோம் இல்லையா? இது என்னது? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். இந்த டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மை நம்ம எப்படி எழுத போகிறோம்? ரோஸ்டர் ஃபார்மில் எழுதியிருக்கோம். A ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1 2 3 4 5 6 7 8 9. ஏன்னா லெஸ் தேன் 10ன்றனால நம்ம 9 வரைக்கும் எழுதியிருக்கோம். சரியா? இப்போ A இஸ் அ செட். A வந்து செட்டுன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா பிகாஸ் இட் இஸ் வெல் டிஃபைன்ட். வெல் டிஃபைன்டுனா என்ன சொன்னேன்? உள்ளே என்ன இருக்குது, அதாவது ஏன்ற செட்டுக்குள்ளே என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்றதை நம்மளால் சொல்ல முடியுது. எப்படி சொன்னோம்? நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன் 10 நம்மளால் அதுக்கு பேரிட்டு நம்மளால் சொல்ல முடியுது. அதனால் அதை என்ன சொல்கிறோம்? செட்டுன்னு சொல்கிறோம். அடுத்தது B ஈக்குவல் டு செட் ஆஃப் இன்டெலிஜென்ட் கேர்ள்ஸ் இன் ஆர் கிளாஸ். நம்ம கிளாஸில் இன்டெலிஜென்ட் கேர்ள்ஸ் எல்லாம் செட் பியில் போடுங்கன்றோம். அப்போ அது செட்டா அப்படின்னு பார்க்க போனால் இட் இஸ் நாட் அ செட். ஏன் அப்படின்னா இட் இஸ் நாட் வெல் டிஃபைன்ட். இப்போ இன்டெலிஜென்ட் அப்படின்னு பார்த்தோன்னா சில பேர் தமிழில் இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, சில பேர் மேக்ஸில் இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, சயின்ஸில் இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, சில பேர் கேம்ஸில் இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. இதில் எந்த இன்டெலிஜென்ட்டுன்றதை நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை. ஸோ நம்மளால் எந்த இன்டெலிஜென்ட் செட்டுன்றதை நம்மளால் எழுத முடியாது. ஸோ இட் இஸ் நாட் அ வெல் டிஃபைன்டு. அதனால் பி வந்து செட்டு கிடையாது. இதுதான் செட்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ். ஓகே, அடுத்தது இந்த சாப்டரில் நீ என்ன தெரிஞ்சுக்கணுன்னா லிமிட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். லிமிட்ஸ் எழுத தெரிஞ்சால் தான் நம்ம சம் போட முடியும். ஓகே, சரி. இப்போ A ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தேட் எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். எக்ஸ் எப்படி இருக்கா? நேச்சுரல் நம்பர். இந்த செட்டுக்குள்ளே எக்ஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது, x1 x2 x3 அந்த மாதிரி இருக்குது. அது நேச்சுரல் நம்பராக இருக்குது. ஃபார் ஆல் எக்ஸ் விச் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5. அதாவது இந்த சிம்பிள் உனக்கு நல்லா தெரியணும். எப்படின்னா இந்த எக்ஸ் பக்கத்தில் க்ளோஸ்டாக இருக்குது இல்லையா? அப்போ சின்னதுன்னு அர்த்தம். 5 பக்கத்தில் ஓப்பன் ஆகியிருக்கு இந்த சிம்பிள், அதனால் 5ன்றது பெருசு, எக்ஸுன்றது சின்னது. நம்ம எப்போதுமே என்ன செய்வோம் அப்படின்னா இந்த வேரியபிள்ஸை தான் பார்ப்போம். ஏன்னா செட்டுக்குள்ளே நம்ம காமனாக தான் வேரியபிள்ஸை சொல்லியிருக்கோம். எக்ஸுன்னு இருக்கும், எக்ஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. அப்போ எப்போதுமே என்ன செய்யணும்? வேரியபிளை வச்சு தான் நம்ம அந்த செட்டை எழுதுவோம். அப்போ எக்ஸுன்றது எப்படி இருக்குது? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5. இந்த 5க்கு குறைச்சி இருக்கணும், ஈக்குவலாகவும் இருக்கணும். இந்த எக்ஸ் எப்படி இருக்கணுமா? 5க்கு குறைச்சி இருக்கணும். ஏன்னா இது க்ளோஸ்டாக இருக்குது, அதனால் எக்ஸ் பக்கத்தில் எப்படி இருக்குது? க்ளோஸ்டாக இருக்குது பாரு. அப்போ க்ளோஸ்டுனா சின்னதுன்னு அர்த்தம். 5 காட்டிலும் சின்னதாக இருக்கணும். இங்கே ஒரு ஈக்குவல் டு சைன் போட்டிருக்கனால ஈக்குவல் டு 5ஆகவும் இருக்கணும். அப்போ இந்த செட்டை எப்படி எழுதுவேன்? A ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர் பிகின்ஸ் ஃப்ரம் 1 to 3 இல்லையா? 1 2 3 4. இங்கே ஈக்குவல் டு இருக்கிறனால 5ஐயும் நம்ம சேர்ப்போம். ஓகே, இப்படி தான் எழுதணும். அந்த லிமிட்ஸுக்கு இப்படி தான் நீ செட் ஃபார்ம் பண்ணுற. அடுத்தது பாரு, B ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் y such that y belongs to whole number. y1 y2 y3ன்ற மாதிரி நமக்கு எலிமெண்ட்ஸ் இருக்குது உள்ள. அது வந்து ஹோல் நம்பராக இருக்குது. ஹோல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 1 2 3. ஓகே, இப்போ நம்ம லிமிட்ஸ் பார்க்க போவோம். லிமிட்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த y, சரியா, இது பக்கத்தில் எப்படி இருக்குது? இந்த சிம்பிள் ஓப்பன் ஆகியிருக்கு இல்லையா? ஓப்பன் ஆகியிருந்தால் பெருசுன்னு அர்த்தம். எதை காட்டிலும் பெருசு? 0வை காட்டிலும் பெருசு. இந்த y பெருசாக இருக்குது, எதை காட்டிலும்? 0வை காட்டிலும். அதுக்கப்புறம் இந்த y ஈக்குவல் டுவாகவும் இருக்குது 0க்கு. அப்போ yன்றது 0வை காட்டிலும் பெருசாக இருக்குது, அப்புறம் ஈக்குவல் டுவாகவும் இருக்குது. இந்த பக்கம் பாரு, ஏன்னா எப்போதும் வேரியபிளில் தான் பார்ப்போம். இங்கே க்ளோஸ்டாக இருக்குது இல்லையா y பக்கம். அப்போ y வந்து ஸ்மாலராக இருக்கணும், சின்னதாக இருக்கணும். எதை காட்டிலும்? 7ஐ காட்டிலும். ஈக்குவல் டு கொடுக்காதனால நம்ம 7 சேர்க்கக்கூடாது. அப்போ இது எப்படி எழுதுவோம்? B ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஹோல் நம்பர் 0. ஆனால் இங்கே ஈக்குவல் டு இருக்கிறனால நீ 0 சேர்க்குற. 0 1 2 3 4 5
6. 7 நம்ம சேர்க்கக்கூடாது, ஏன்னா ஈக்குவல் டு இல்லை. 7 காட்டிலும் y சின்னதாக இருக்குது, க்ளோஸ்டாக இருக்கனால சின்னதாக இருக்குது. அதை நல்லா பார்த்துக்கோ. இப்படி தான் உன்னுடைய லிமிட் எழுதணும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்க போனால் எக்ஸ் சி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் x1 x2 அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் இருக்குது. such that x is a prime number. என்ன சொல்லியிருக்காங்க? prime numberனா என்ன? number which is divisible by 1 and by itself. அதை தான் prime numberன்னு சொல்லுவோம். for all 3 is less than x which is less than or equal to 11. அப்போ இந்த லிமிட்டை நம்ம பார்க்கணுன்னா வேரியபிளில் தான் பார்ப்போம் இல்லையா? எக்ஸு இங்கே இந்த சிம்பிள் ஓப்பன் ஆகிருக்கனால பெருசாக இருக்குது. எக்ஸு பெருசாக இருக்குது. எதை காட்டிலும் பெருசாக இருக்குது? 3 காட்டிலும் பெருசாக இருக்குது. எக்ஸு ஓப்பன் ஆகிருக்கனால 3 காட்டிலும் பெருசாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸு க்ளோஸ் ஆகிருக்கனால சின்னதாக இருக்குது. எதை காட்டிலும்? 11 காட்டிலும் சின்னதாக இருக்குது. ஈக்குவல் டுவாகவும் இருக்குது. 11க்கு ஈக்குவலாகவும் இருக்குது. 11க்கு சின்னதாகவும் இருக்கணும் இந்த எக்ஸு. சரியா? இந்த பக்கம் ஓப்பன் இது இந்த சிம்பிள் ஓப்பன் ஆகிருக்கிறனால என்ன செய்வேன்? பிக்கராக இருக்கணும். எதை காட்டிலும் 3 ஈக்குவல் டு இல்லை. அப்போ இது எப்படி எழுதுவோம்? சி ஈக்குவல் டு, இங்கே ஈக்குவல் டு இல்லாதனால 3 சேர்க்கக்கூடாது. ப்ரைம் நம்பர்ஸ் என்ன? 5 7. 7க்கு அப்புறம் 11 தான் வரும். ஈக்குவல் டு இருக்கனால இந்த 11ஐயும் நம்ம போடுறோம். புரிஞ்சாமா? இந்த லிமிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த சம்ஸ் எல்லாம் ஈஸியாக பார்க்கலாம். ஓகேயா? இப்போ அடுத்தது பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம ஆர்டர்ட் பேர்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். பேர்னாவே ரெண்டாக ஜோடி 2 இருக்கும் இல்லையா? பேர் ஆஃப் நம்பர்ஸ் ரிட்டர்ன் இன் அ பர்டிகுலர் ஆர்டர். ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆர்டரை ஃபாலோ பண்ணி பேரை எழுதியிருக்கணும். நம்பர்ஸ், பேர் ஆஃப் நம்பர்ஸ். அது என்ன சொல்லுதுன்னா, அந்த நம்பர்ஸு இண்டிகேட்டிங் அ லொக்கேஷன் எக்ஸாக்டாக அந்த இடத்த தான் அது குறிப்பிடுது. அந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸை தான் நம்ம ஆர்டர்ட் பேர்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு ஆடிட்டோரியத்தில் நம்ம மக்கள்லாம் வராங்க, அவங்களுக்கு நம்ம சீட்டு கொடுக்க போகிறோம். எப்படின்னா ஆர்டர்ட் பேரில் டோக்கன் கொடுத்துட்டோன்னா அவங்க இடத்துல உட்காந்துப்பாங்க, கன்ஃபியூஷன் வராது. ஓகேயா? ஸோ அப்போ ஆர்டர்ட் பேர் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். ஸ்டேஜில் இப்போ இதெல்லாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இது என்னதுன்னா 1,1 டோக்கன் நம்பர், 1,2 1,3 1,4 டோக்கன் நம்பர் ஒட்டியிருக்கோம். சரியா? இப்போ வெளியேருந்து வரவங்களுக்கு அவங்கவுங்க டோக்கன் கொடுக்குறோம். சரியா? அப்போ அது லொக்கேஷனை சொல்ல போகுது. சரியா? இதோ ஒரு ஆர்டரை, பர்டிகுலர் ஆர்டரை சொல்லுது அப்படின்றாங்களே. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும், இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் என்ன ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டில் இருக்க நம்பரெல்லாம் வந்து ரோ, ரெண்டாவது நம்பர் வந்து காலம். எது ரோ? இந்த மாதிரி ஹரிசான்டல் பொசிஷனில் இருக்கிறதெல்லாம் ரோ இல்லையா? ரோ 1, ரோ 2, ரோ 3. ஓகேயா? வெர்டிக்கல் பொசிஷனில் இருக்கிறதெல்லாம் காலம்னு சொல்லுவோம். காலம் 1, காலம் 2, காலம் 3, காலம் 4. ஓகேயா? இப்போ 1,1னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். ஸோ ஏதோ ஒரு ஆர்டரை பேஸ் பண்ணி தான் இந்த பேர்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. இங்கே என்ன இருக்குது பாரு? ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஓகே? அந்த மாதிரி இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோ, 2,3ன்னு. இது என்னது? செகண்ட் ரோ, செகண்ட் ரோவில் இருக்கா? தேர்ட் காலமில் இருக்கா? செகண்ட் ரோ தேர்ட் காலம். இதுதான் அவங்க பார்த்து உட்கார வேண்டிய நம்பர். ஸோ ஆர்டர்ட் பேரை எப்படி எழுதியிருக்கோன்னா, பேர் ஆஃப் நம்பர்ஸ் என்ன செய்யுது? ரிட்டர்ன் பர்டிகுலர் இன் அ பர்டிகுலர் ஆர்டர். அதாவது இது ரோ, இது காலம்னு ஒரு பர்டிகுலர் ஆர்டரை இண்டிகேட்டிங் அ லொக்கேஷன். 2,3னா இந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லுது. அந்த மாதிரி எழுதுறதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஆர்டர்ட் பேர். இந்த மாதிரி எழுதுறதை தான் நம்ம ஆர்டர்ட் பேர்னு சொல்லுவோம். சரியா? இப்போ ஒருத்தர் வராரு, அவருக்கு 1,3ன்னு டோக்கன் நம்பர் கொடுக்குறேன். அப்போ அவர் எங்கே போய் உட்காரணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரோவில் தேர்டு காலத்தில் போய் உட்காரணும். எங்கே போய் உட்காரணும்? ஃபஸ்ட்டு ரோவில் தேர்டு காலத்தில் போய் உட்காரணும். அப்போ எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். எது ஃபஸ்ட் ரோ? இதுதான் ஃபஸ்ட் ரோ இல்லையா? ஃபஸ்ட் ரோவில் தேர்ட் காலம், இதான தேர்ட் காலம். அப்போ ஃபஸ்ட் ரோவில் தேர்டு காலத்தில் போய் உட்கார்றாரு. சரியா? அடுத்த ஆளுக்கு நான் 3,1ன்னு கொடுக்குறேன். சரியா? அப்போ இவர் எங்கே உட்காரணும்? தேர்டு ரோவில். சரியா? தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம். இது ரோ காலம்னு எழுதியிருக்கேன் உனக்கு புரியுறதுக்கா? தேர்ட் ரோவில்
ஃபஸ்ட்டு காலம். அப்போ எங்கே இருக்குது? தேர்ட் ரோ. இதுதான் தேர்ட் ரோ. தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம். அப்போ எங்கே? இந்த இடத்துல அவருடைய பர்டிகுலர் லொக்கேஷன் வருது. ஓகே, சரி. அடுத்தவருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா 2,3ன்னு கொடுக்குறேன். அப்போ செகண்ட் ரோவில் தேர்ட் காலத்தில் உட்காருவார். எது செகண்ட் ரோ? இதுதான் செகண்ட் ரோ இல்லையா? செகண்ட் ரோவில் தேர்டு காலத்தில் போய் உட்கார்றாரு. சரியா? அப்போ செகண்ட் ரோவில் தேர்டு காலத்தில் போய் உட்கார்றாரு. அடுத்தவருக்கு 3,2ன்னு கொடுக்குறேன். அப்போ இவர் எங்கே உட்காரணும்? தேர்ட் ரோவில் செகண்ட் காலத்தில் போய் உட்காரணும். எது தேர்ட் ரோ? இதுதான் தேர்ட் ரோ. அதில் செகண்ட் காலத்தில் போய் உட்கார்றாரு. சரியா? நான் ஏன் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்தேன்னா, இதை நோட் பண்ணினா உனக்கு என்ன தெரியும்னா 1, இங்கே பார்த்தீங்கன்னா 1,3ன்னு இருக்குது. இதை அப்படியே திருப்பி போட்டிருக்கோம் இல்லையா? அவ்வளோதான் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் லொக்கேஷன் மாறுது. அப்போ 1,3 இங்கே இருந்தால் 3,1 இங்கே இருக்குது. ஸோ 1,3யும் 3,1ம் சேம் கிடையாது. இதை மைண்டில் வச்சுக்கோ. அதே மாதிரி 2,3 இந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குன்னா 3,2 இந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. வேறு வேறு லொக்கேஷனில் இருக்குது. ஸோ நீ என்ன தெரிஞ்சுக்கணும் இதுலேருந்து அப்படின்னா 1,3 ஆர்டர்ட் பேர் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆர்டர்ட் பேர் 3,1. அதே மாதிரி 2,3ன்ற ஆர்டர்ட் பேர் இஸ் நாட் ஈக்குவல் டு 3,2. மாற்றி மாற்றி உள்ளே எழுதியிருந்தால் இது வேறு லொக்கேஷன், இது வேறு லொக்கேஷன் நீ புரிஞ்சுக்கணும் சம் போடும்போது. ஓகேம்மா? ஸோ நம்ம எக்ஸசைஸை நெக்ஸ்ட்டில் இதில் பார்ப்போம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகே, இஃப் ஏ அண்ட் பி பி 2 நான்-எம்டி செட். 2 நான்-எம்டி செட். நான்-எம்டி செட்டுன்னா என்னென்னா செட்டுக்குள்ளே கட்டாயமாக எலிமெண்ட்ஸ் இருக்கணும். எலிமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஓகே, செட்டுக்குள்ளே. ஓகே, if A and B be 2 non-empty sets, then the set of all ordered pair. அந்த செட்டுக்குள்ளே என்ன இருக்கும்னா எல்லா ஆர்டர் பேர்ஸும் 2 செட்டுக்கு உள்ள ஆல் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஆர்டர்ட் பேர் இருக்குது. ஓகேயா? சரி. தென் த செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர் சச் தேட் அந்த ஆர்டர்ட் பேரில் எப்படி இருக்கான்? ஃபஸ்ட்டு அதாவது பேராக தானே இருக்கும். ஏ, அது ஏ எலிமெண்டெல்லாம் செட் ஏல இருக்குது. அண்டு பி எலிமெண்டெல்லாம் செட் பியில் இருக்குது. பிலாங்ஸ் டு செட் பி. ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ அண்ட் பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் பி. இஸ் கால்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. எல்லா பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஆர்டர்ட் பேர் 2 செட்டுக்கு நடுவில் இருந்துச்சுன்னா அந்த செட்டுக்கு பேர் என்ன? கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகே, இட் இஸ் டினோட்டட் பை, எப்படி அதை சொல்கிறாங்க அப்படின்னா ஏ கிராஸ் பி. இன்ட்டுன்னு சொல்லக்கூடாது. ஏ கிராஸ் பி. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன? கிராஸ் ப்ராடக்ட். ஓகே, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன? கிராஸ் ப்ராடக்ட். ஓகே, அப்போ ஏ கிராஸ் பி. அப்போ இந்த ஏ கிராஸ் பியை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அதான் கார்ட்டீசியன் ப்ராடக்டை விச் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்னு சொல்லியிருக்கா? ஆர்டர்ட் பேர் சச் தேட் A belongs to A and B belongs to B. இதுதான் உன்னுடைய டெஃபினிஷன். படிச்சுக்கோ. என்ன சொல்வேன்? ஃபஸ்ட்டு A and B are 2 non-empty செட்டுன்னு சொல்வேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்வேன்? ஏயும் பியும். இஃப் A and B are 2 non-empty செட், அதான் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறோம். தென் த செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ். அந்த செட்டுக்குள்ளே என்ன இருக்குது? ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ் சச் தேட் அந்த ஆர்டர்ட் பேர்ஸில் எப்படி இருக்கும்னா A belongs to capital A and B belongs to capital B is called as the Cartesian product of A and B. ஓகே, அவ்வளோதான். இட் இஸ் டினோட்டட் பை, எப்படி நம்ம அதை டினோட் பண்ணுறோம்? A cross Bன்னு நம்ம சொல்கிறோம். சரியா? சின்ன அந்த டெஃபினிஷனுடைய இது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் இருக்குது இல்லையா? இது செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது. A cross B is equal to set of all ordered pairsன்னு சொன்னேன் இல்லையா? set of all ordered pairs A comma B such that A belongs to capital A and B belongs to capital B. This is your definition. 2 mark questionல கேட்பாங்க. சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்ப்போம். இஃப் A equal to 1 to 3 நானாக எடுத்திருக்கேன் உனக்கு புரிகிறதுக்காக அந்த டெஃபினிஷன். A equal to set of all 1 to 3. B equal to set of all A comma B. Then A cross B, அதாவது then அது A cross B னா Cartesian product of A and B. அது எப்படி எழுத போகிறோன்னா அதுக்குள்ளே என்ன இருக்க போகுது? ஆல் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஆர்டர்ட் பேர் இருக்க போகுது.
இப்போ ஏ தான் ஃபஸ்ட்டுன்றனால ஃபஸ்ட்டு நீ என்ன எடுக்கணும், ஏ தான் எடுக்கணும். ஓகே, ஆர்டர்ட் பேரில் இந்த ஒன்று எடுத்துகிட்டு போய் இது ரெண்டோடையும் சேர்த்து எழுத போகிறோம். சரியா, 1, A 1, A. அடுத்தது அதே 1, B. ரெண்டு ஃபார்ம் பண்ணிட்டோமா. அடுத்த எலிமெண்ட் எடுக்கணும், ஏல தான் எடுக்கணும், ஏன்னா ஏ தான் ஃபஸ்ட்டு இருக்குது. 2, A 2, B எடுத்துட்டோமா. அடுத்தது மூணாவது எலிமெண்ட் ஏல 3, A 3, B. இதுதான் உன்னுடைய A cross B உடைய ப்ராடக்ட். அப்போ இந்த 1 சரியா, 2 இந்த 3 இதெல்லாம் பிலாங்ஸ் டு A. இதுதான் சொன்னேன். ஓகே, ஏ ஸ்மால் ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏன்னு சொன்னேன்ல. இங்கே ஸ்மால் ஏன்றது என்ன, 1, 2, 3 இதுதானே எலிமெண்ட்ஸ். இந்த 1, 2, 3ன்ற எலிமெண்ட்ஸ்லாம் எதில் இருக்குது, பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ. அப்புறம் இந்த ஏ பி இதே தான் திருப்பி வருது, ஒரு வாட்டி தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த ஏயும் பியும் எலிமெண்ட்ஸ் ஆஃப் செட் பி, அதான் A, B பிலாங்ஸ் டு கேபிட்டல் பின்னு சொன்னேன். ஓகே, புரிஞ்சிச்சு அப்போ டெஃபினிஷன். சரி, இப்போ A cross Bனா இந்த மாதிரி எழுதுவேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா B cross Aன்னு எழுதுகிறேன். B cross Aனா ஃபஸ்ட்டு எலிமெண்ட் எங்கே இருக்கணும், Bயில் தான் இருக்கணும். அப்போ இதை தான் ஏயோட கம்பேர் பண்ண போகிறோம். சரியா, இப்போ ஃபஸ்ட்டு B இருக்கனால B எலிமெண்ட்டை தான் எடுப்போம். ஏயை கொண்டு போய் இந்த மூணோடையும் சேர்த்து ஆர்டர் பேரில் எழுதுவோம். A, 1 A, 2 A, 3 ஃபஸ்ட் எலிமெண்ட்டை பியில் இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட்டை பண்ணிட்டோம், ஏன்னா அது B cross Aன்றனால. அடுத்தது என்ன, இந்த B 1 B, 2 B, 3 இதுதான் உன்னுடைய B cross A. ஓகே, புரிஞ்சா. இப்போ A cross Bயும் B cross Aயும் என்றைக்கும் சேமாக இருக்க முடியாது. ஏன்னா உனக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 1, Aன்றது வேறு லொக்கேஷன், A, 1ன்றது வேறு லொக்கேஷன், 1, Bன்றது வேறு லொக்கேஷன், B, 1ன்றது வேறு லொக்கேஷன். இப்படி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வித்தியாசமாக, இங்கே இருக்கிற எலிமெண்ட்ஸும் இங்கே இருக்கிற எலிமெண்ட்ஸும் சேம் இல்லை. அதனால் எப்போதுமே A cross B not equal to B cross A. இதுதான் நீ நோட் பண்ண வேண்டியது. என்றைக்குமே A cross B எதுக்கு ஈக்குவலாக இருக்காது, B cross Aக்கு. புரிஞ்சா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன ரீகேப். இதெல்லாம் நம்ம ப்ராப்ளம்ஸ் போடுறதுக்கு யூஸ் ஆகும். சரியா, ப்ராப்ளம்ஸ்லாம் போகிறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் பார்த்துக்கோ, அப்போ தான் தெரியும். சரியா, சரி. இப்போ நானாக 2 செட் எடுத்திருக்கேன். ஓகே, அதெல்லாம் போன வருஷம் படித்தது தான். A யூனியன் Bனா என்ன அர்த்தம், 2 செட்டையும் ஒன்றா சேர்க்க போகிறோன்னு அர்த்தம் இல்லையா. அது ரிப்பீட்டடெல்லாம் ஒரு வாட்டி தான் எழுதுவோம். சரி, அப்போ A என்ன இருக்குது, 1, 2, A, A இங்கே இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல B இருக்குது. அப்புறம் C ஒரு வாட்டி எழுதுவோம். இதுதான் உன்னுடைய A யூனியன் B. இந்த செட்டையும் சேர்த்து எழுதுவோம். ரிப்பீட்டடாக ஒரு வாட்டி தான் எழுதுவோம். சரியா, அதனால் 1, 2 A இங்கேயும் இருக்கும் ஒரு தடவை எழுதுகிறேன். அதுக்கப்புறம் B இங்கே இல்லை, அதனால் B எழுதுகிறேன். அதுக்கப்புறம் C 2 தடவை வருது, அதனால் ஒரு வாட்டி எழுதுவேன். இதுதான் திஸ் இஸ் யோர் A யூனியன் B. அடுத்தது இன்டர்செக்ஷன்னா என்ன அர்த்தம், காமனாக ஏலையும் இருக்கணும் பிலையும் இருக்கணும், அந்த மாதிரி காமனாக இருக்கிறத மட்டும் எடுப்போம். இப்போ A செட்டில் 1 இருக்குது, Bயில் இல்லை. A செட்டில் 2 இருக்குது, Bயில் இல்லை. A செட்டில் என்ன இருக்குது, A இருக்குது. B செட்லேயும் A இருக்குது, எழுதிக்கிட்டோம். C இருக்குது, இங்கேயும் இருக்குது. B இங்கே B செட்டில் இருக்குது, ஆனால் A செட்டில் இல்லை. ஸோ திஸ் இஸ் யுவர் இன்டர்செக்ஷன். A செட்லேயும் B செட்லேயும் சேமாக இருக்கிறத எடுக்கிறேன். ஓகே, அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா A மைனஸ் பின்னு சொல்லுவோம், இல்லைன்னா A டிஃப்ரென்ஸ் பின்னு சொல்லுவோம். ஓகே, டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஏலேருந்து இந்த பியை எடுக்க போகிறோம். அப்போ பியில், அதாவது A ஃபஸ்ட்டு இருக்குது, டிஃபரன்ஸ் B. ஓகே, இந்த B செட்டில் இருக்கிற எந்த எலிமெண்ட்டும் வரக்கூடாது A மைனஸ் பியில். இந்த Bயில் இருக்கிற எந்த எலிமெண்ட்டும் வரக்கூடாது. ஓகே, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே பார்க்கணும், ஏல தான் பார்க்கணும். ஏல என்ன இருக்குது, 1 இருக்குது, Bயில் இல்லை, அதனால் எழுதிக்கிறோம். 2 இருக்குது, இங்கே ஏல Bயில் இல்லை, அதனால் எழுதிக்கிறோம்.
இங்கே ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது. நான் என்ன சொன்னேன், பி எலிமெண்ட்டில் பி செட்டில் இருக்க எந்த எலிமெண்ட்டும் வரக்கூடாது. ஓகே, அதனால் ஏ எழுத முடியாது. அதுக்கப்புறம் சி ஏ செட்டில் இருக்குது, பி செட்டில் இருக்குது, அதனால் எழுத முடியாது. ஓகே, அப்புறம் இந்த பி செட்டில் இருக்கிறதுனால நம்ம பிஏ எழுத மாட்டோம். இங்கே இருக்கிற எந்த எலிமெண்ட்டும் வரக்கூடாது, ஏல இருக்கிறத மட்டும் தான் எழுதுவோம். ஸோ 1,2 இதுதான் ஏ டிஃப்ரென்ஸ் பி. இப்போ பி டிஃப்ரென்ஸ் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பியில் இருக்க செட்டில் பீன்ற செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும், ஏலேருந்து எந்த எலிமெண்ட்டும் வரக்கூடாது, ஏ செட்லேருந்து எந்த எலிமெண்ட்டும் வரக்கூடாது. அப்போ நம்ம பியை தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இங்கே பீன்றனால பியை தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். பியில் ஏ இருக்குது, பி செட்லேயும் இருக்குது, ஏ செட்லேயும் இருக்குது, அதனால் எழுத முடியாது. பியில் ஸ்மால் பி இருக்குது, இங்கே பி இல்லை, அதனால் எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் சி இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இந்த ஏ செட்டில் இருக்க எதுவுமே வரக்கூடாது, அதனால் பி மைனஸ் ஏன்ற இடத்துல என்ன இருக்குது, ஏல இருக்க எந்த எலிமெண்ட்டும் வராமல் பியில் இருக்கிற எலிமெண்ட்டை எடுத்து எழுதுவோம். இங்கே என்ன செய்வோம், பி ஏல இருக்க எலிமெண்ட்டை மட்டும் எழுதுவோம், ஆனால் பியிலேருந்து ஒரு எலிமெண்ட்டு கூட வந்திருக்கக்கூடாது. இதுதான் உன்னுடைய ரீகேப்புக்காக சொல்கிறேன், உன்னுடைய ப்ராப்ளம்ஸில் இதெல்லாம் நம்ம செய்வோம். சரியா? அடுத்தது நம்ம படிக்க வேண்டியது என்னென்னா இதெல்லாம் போன வருஷமே படித்தது தான். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் யூனியனும் இருக்குது, இன்டர்செக்ஷனும் இருக்குது. அப்போ அதை எப்படி எழுதுவோன்னு பார்ப்போம். ஏ உனக்கு ஞாபகம் வைக்கிறதுக்காக சொல்கிறேன், பி சி இப்படி போட்டுருக்கோம். சரியா? இந்த பியும் சியும் ப்ராக்கெட்டில் போடும். இங்கே யூனியனாக இருந்தால் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யூனியனாக இருந்தால் இங்கே யூ போடுறேன், இங்கே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போடுறேன். ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். சரியா? விச் இஸ் ஈக்குவல் டு, இது எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ்னால் என்ன, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஆர்ஹெச்எஸ்னால் ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வரும், இந்த ஏ காமனாக இருக்கனால ஏ கிராஸ் பி அப்படி எழுதுவோம். ஏ கிராஸ் பி, நடுவில் இந்த யூனியன் வருதுல்ல, அதனால் இந்த யூனியனை அப்படியே போடுவோம். சரியா? அப்புறம் என்ன இருக்குது, ஏ கிராஸ் சி. இவ்வளோ தான் உன்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். அதே மாதிரி இன்டர்செக்ஷனுக்கு இது அதே மாதிரி எழுதிக்கோ. ஏ லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஏ பி சி. ஓகே, அந்த பியும் சியும் ப்ராக்கெட்டில் போட்டுக்கோ. இங்கே இன்டர்செக்ஷன்றனால பி இன்டர்செக்ஷன் சின்னு போட்டுக்கோ, கிராஸ்ன்னு போட்டுக்கோ. சரியா? இது என்னது, கிராஸ் இல்லைன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் போட்டுக்கோ. அப்புறம் இந்த இன்டர்செக்ஷன், அப்புறம் திருப்பி ஏன்னா அது காமனாக இருக்கனால ஏ கிராஸ் சி. இவ்வளோதான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீ பண்ணணும். சரியா? இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் செய்வோம். சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இஃப் ஏ கிராஸ் பியை செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ அண்ட் பின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ ஃபஸ்ட் என்ன இருக்குது, ஏ இருக்குது, அதனால் ஏ ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஃபஸ்ட் கோஆர்டினேட். இது ஃபஸ்ட் கோஆர்டினேட், செகண்ட் கோஆர்டினேட், ஃபஸ்ட் கோஆர்டினேட், செகண்ட் கோஆர்டினேட். ஓகே, ஃபஸ்ட் கோஆர்டினேட் ஓகே, ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் ஆஃப் இதெல்லாம் என்னது மொதல் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் ஆஃப் த எலிமெண்ட். அதாவது செட் ஏ வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஏ இருக்கிறதுனால இந்த ஃபஸ்ட்டு வருது பார்த்தியா, இந்த ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் ஆஃப் இந்த மொத்தமாக அதெல்லாம் ஆர்டர் பேர்ஸ்லாம் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்களோ ஒரு செட்டுக்குள்ளே இருக்கிறது, ஃபஸ்ட் கோஆர்டினேட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ். அப்போ ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ரிப்பீட்டடாக நம்ம எழுத மாட்டோம். ஓகே, என்ன இருக்குது, ஏ இருக்கா, பி இருக்கா, சி இருக்குது. அப்போ ஏ கமா பி கமா சி, இதுதான் உன்னுடைய செட் ஏ. இப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டோமா, அதே மாதிரி இங்கே ஏ கிராஸ் பியில் பி செகண்ட் வருது இல்லையா, அப்போ பி ஈக்குவல் டு த செட் ஆஃப் செகண்ட். இந்த மாதிரி செகண்ட் வருதுல்ல இந்த ஆர்டர் பேரில், செகண்ட் கோஆர்டினேட் ஆஃப் elements.
அப்போ பி ஈக்குவல் டு என்ன நம்ம கண்டுபிடிப்போம், செகண்ட். இதெல்லாம் செகண்ட் வருது, 1 வருது, 2 வருது, திருப்பி அதே தான் வருது. அப்போ 1,2 தான் உன்னுடைய பி செட். இப்போ புரிஞ்சிச்சா? எந்த மெத்தடில் இருக்குதுன்னு பாரு, ஏ கிராஸ் பி. அப்போ ஆர்டர்ட் பேரில் இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட் எல்லாம் என்னது, ஃபஸ்ட்டு அந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டில் இருக்க ஃபஸ்ட் கோஆர்டினேட். ஓகே, கோஆர்டினேட்லாம் என்னது, செட் ஏ. அப்புறம் இங்கே செகண்ட் பி வந்திருக்கனால இந்த ஆர்டர்ட் பேரில் இருக்க செகண்ட் கோஆர்டினேட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்னது, செட் பி. ஓகே, சரி. இப்போ அடுத்தது இங்கே பாரு, இஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு இந்த மாதிரி ஆர்டர்ட் பேர்ஸில் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் ஏ அண்ட் பி. இப்போ ஃபஸ்ட்டு என்னமா இருக்குது, பி தான் இருக்குது, பி. அப்போ பி ஈக்குவல் டு பினா இந்த ஃபஸ்ட்டெல்லாம் என்னவா இருக்கும், பியாக தான் இருக்கும். இங்கே ஏன்றனால இந்த ஃபஸ்ட்டெல்லாம் ஏ, இங்கே பி தான் ஃபஸ்ட்டு வருது. அப்போ இந்த ஃபஸ்ட்டெல்லாம் என்னது, ஃபஸ்ட் கோஆர்டினேட்டெல்லாம் பி. ஓகே, திஸ் இந்த மாதிரி எழுதணும் ஸ்டெப்பு. ஃபஸ்ட் கோஆர்டினேட் of elements. சரியா? அப்போ b equal to எப்படி என்ன செட்டு போடுவோம், என்னமா இருக்கு, இங்கே என்ன இருக்குது, -2 இருக்குது, 0 இருக்குது, 3 இருக்குது. -2 0 3. அப்போ bன்றது தான் இந்த ஆர்டர்ட் பேரில் ஃபஸ்ட்டு, ஏன்னா b தான் ஃபஸ்ட்டு வருது. அதே மாதிரி a என்ன எழுதுவோம், தி செட் ஆஃப் செகண்ட். இந்த இடத்துல ஏன்றது செகண்டாக தான் வருது, செகண்ட் கோஆர்டினேட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அதனால பி ஏ ஈக்குவல் டு இங்கே வந்து செகண்டெல்லாம் செகண்டு தானே, ஏ செகண்டாக வந்திருக்கனால செகண்ட் என்ன இருக்குது, 3 4 3 4 தான் இருக்குது. அப்போ 3,4. இப்போ புரியுதா? இந்த இடத்துல உனக்கு ஏ கிராஸ் பி, ஃபஸ்ட்டு ஏ வருது, செகண்டு பி வருது. அப்போ இந்த ஆர்டர் பேரில் ஃபஸ்ட்டு இருக்க கோஆர்டினேட் வந்து ஏ செட்டில் இருக்கும், செகண்ட் கோஆர்டினேட் பி செட்டில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பி கிராஸ் ஏன்னு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டெல்லாம் என்னது, பி. செகண்ட் கோஆர்டினேட் எல்லாம் என்னது, ஏ. இதுதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? அது 2 மார்க் கொஸ்டின்ஸில் வரும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். லெட் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் such that 1 is less than x which is less than 4. இந்த லிமிட் எழுதுறதுக்கு முதல்ல நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அப்போ எக்ஸ் வேரியபிளை தான் பார்ப்போம். பெருசாக இருக்கணும், எதை காட்டிலும் 1 காட்டிலும் பெருசாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்ப்போம், சின்னதாக எக்ஸு வந்து சின்னதாக இருக்கணும், எதை காட்டிலும் 4 காட்டிலும் சின்னதாக இருக்கும். அப்போ எக்ஸு 1 காட்டிலும் பெருசாக இருக்கணும், 4 காட்டிலும் சின்னதாக இருக்கணும். இங்கே எங்கேயுமே ஈக்குவல் டு சைன் கிடையாது, அதனால் 1ஐயும் நீ சேர்க்கக்கூடாது, 4ஐயும் சேர்க்கக்கூடாது. அப்போ 1 காட்டிலும் பெருசாக இருக்குன்னா என்ன அர்த்தம், 2 2 3 4 வராது, ஈக்குவல் டு இல்லை 4 வராது. அப்போ ஏ செட்டுக்கு என்ன, இது உன்னுடைய கொஸ்டின், நீ தான் அதை கண்டுபிடிக்கணும் லிமிட்டை. அப்போ ஏன்ற செட்டில் என்ன இருக்குது, 2,3. அடுத்தது பி செட் கொடுத்துருக்காங்க பார், பி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ, டபிள்யூனா ஹோல் நம்பர், such that 0 is less than or equal to x which is less than 2. அப்போ எக்ஸ் எப்படி இருக்குது, பெருசாக இருக்குது, எதை காட்டிலும் 0வை காட்டிலும். அப்புறம் எக்ஸு எப்படி இருக்குது, ஈக்குவல் டுவாக இருக்குது, எதுக்கு, 0க்கு. அப்போ எக்ஸு 0வோட பெருசாகவும் இருக்கும், 0வாகவும் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது, எக்ஸ் வந்து சின்னதாக இருக்கும், எதுக்கு, 2க்கு சின்னதாக இருக்கும், ஈக்குவல் டு இல்லை 2 சேர்க்கக்கூடாது, ஆனால் இங்கே 0 சேர்ப்போம். அப்போ இது பி செட்டில் என்ன இருக்கும், 0 சேர்த்துருப்போம், 1 அதோடு நின்றுடும், ஏன்னா 2 வராது ஈக்குவல் டு இல்லாதனால. அப்புறம் சி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு என் சச் தட் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 3. எக்ஸ் எப்படி இருக்கும், 3ஐ காட்டிலும் சின்னதாக இருக்கும், நேச்சுரல் நம்பர் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், அதனால் 1,2. இந்த லிமிட்டெல்லாம் வச்சு ஏ செட்டில் என்ன இருக்குது, பி செட்டில் என்ன இருக்குது, சி செட்டில் என்ன இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெரிஃபை த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி.
நம்ம ரெண்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒன்று யூனியன், இன்னொரு ஒன்று இன்டர்செக்ஷன். நான் என்ன எடுத்திருக்கேன்னா இன்டர்செக்ஷன் எடுத்திருக்கேன். அதுக்கு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஃபார்முலா எப்படி போடணுன்றதை நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? இப்போ நம்ம அப்ளை பண்ணோம். இப்போ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடு. முதல் லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுப்போம். எல்ஹெச்எஸ் எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ இந்த மாதிரி எடுத்தால் முதல் ப்ராக்கெட்டில் இருக்கிறத தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அப்போ பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு என்னது பி எடுத்து எழுதிக்குவோம் 0,1 இதுதான் பி. சி என்ன இருக்குது இன்டர்செக்ஷன் 1,2. இன்டர்செக்ஷன்னா என்ன அர்த்தம்? காமனாக இருக்குதுன்னு அர்த்தம். விச் இஸ் ஈக்குவல் டு இது எதில் என்ன காமனாக இருக்குது? 1 காமனாக இருக்குது. ஓகேயா? சரி, இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? இதை ஃபுல்லாக நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஏ கிராஸ் இது என்ன கிராஸ்னால் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். பி இன்டர்செக்ஷன் சி. ஓகேயா? சரி, இப்போ ஏ என்னது 2,3 கிராஸ் போட்டோமா? பி இன்டர்செக்ஷன் சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 விச் இஸ் ஈக்குவல் டு இது என்னது 2 இதானே ஃபஸ்ட்டு இருக்குது. அதனால் இந்த ஏல இருக்க எலிமெண்ட் எடுத்து அதோடு சேர்ப்போம் இல்லையா? 2,1 அப்புறம் இங்கே 3,1 இவ்வளோதான் இருக்குது செட்டுக்குள்ளே. ஓகேயா? இது என்னது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம வச்சுக்குவோம். அடுத்தது என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸில் என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. இப்போ ஃபஸ்ட் இதை எடுப்போம். ஏ கிராஸ் பி என்னென்னு கண்டுபிடிப்போமா? ஏ என்னது 2,3 பி என்னது கிராஸ் போட்டுட்டு பி என்னது 0,1. இப்போ இது எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட்டு ஏல தான் எடுத்துப்போம். 2,0 2,1 2,0 2,1. அடுத்தது 3,0 3,1 கண்டுபிடிச்சிட்டோமா? இதை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இது ஏ கிராஸ் சி. ஏ என்ன 2,3 கிராஸ் சி என்ன 1,2. இப்போ ஏ தான் ஃபஸ்ட்டு அங்கேயும் இங்கேயும் இருக்கிறதுனால 2,1 2,2 அப்புறம் 3,1 3,2. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி என்னன்னு பார்த்தோன்னா காமனாக இருக்கதை எழுதுவோம். இதுக்கும் இதுக்கும் காமனாக 2,1 இருக்கா? இங்கேயும் 2,1 இருக்குது. 2,1 அதுக்கப்புறம் 3,0லாம் இல்லை, 3,1 இருக்குது. 3,1 இவ்வளோ தான் இருக்குது, மற்றதெல்லாம் இல்லை. ஓகேயா? ஸோ இதுதான். இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறோம். சரியா? இப்போ எல்ஹெச்எஸில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 2,1 3,1. இங்கே ஆர்ஹெச்எஸில் என்ன கண்டுபிடிச்சிக்கோம்? 2,1 3,1. ஈக்குவேஷன் நம்பர் 1ம் 2ம் சேமாக இருக்கனால since 1 is equal to 2, hence the proof பண்ணி முடிச்சிட்டோம். புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 1.1 பார்ப்போம். ஓகேம்மா? தேங்க்யூ.
If you like my videos, share and subscribe. Thank you.